தமிழகம் முழுவதும் பல பகுதிகளில் பானிபூரி கடைகளில் அதிரடி சோதனை செய்யப்பட்டு வரும் நிலையில் ஈரோட்டில் அதிகாரிகள் சோதனை செய்தபோது தரமற்ற உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பானிபூரி பிரியர்களை பீதியில் உறைய செய்துள்ளது. பானிபூரி சாப்பிட்டால் கேன்சர் வருமா என்பதுதான் கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் உணவு பிரியர்களை துளைத்தெடுத்து வரும் கேள்வி. கர்நாடகாவில் பானிபூரியில் கேன்சர் வரவழைக்கும் செயற்கை நிறமிகள் கலப்பதாக எழுந்த புகாரின் பேரில் தமிழகத்திலும் அதிகாரிகள் சோதனையை தீவிரப்படுத்தினர். அந்த வகையில் ஈரோடு மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தங்க விக்னேஷ் தலைமையில் அதிகாரிகள் குழு பானிபூரி தயாரிக்கும் கடைகளில் அதிரடி சோதனை நடத்தியது. முளைப்பு வர்றதுனால இது ஆக்சுவலி அஜீரண கோளாறு இந்த மாதிரி ஆக்சுவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பழனிமலை வீதியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த சோட்டு என்பவர் பானிபூரி தயாரிக்கும் கடையை ஆய்வு செய்தபோது அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட பானிபூரிகள், முளைத்த உருளைக்கிழங்குகள் அடங்கிய 50 கிலோ எடை கொண்ட மூட்டை, அனுமதி பெறப்படாத செயற்கை நிறமிகள், சிட்ரிக் அமில பாக்கெட் என உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அத்தனையும் ஒரே இடத்தில் இருந்தன. இதுவே ஆக்சுவலி உடம்பு கோளாறு உண்டாக்குறதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்குது. ரெண்டாவது, இதே மாதிரி நிறைய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் முளைக்கட்ட உருளைக்கிழங்கெல்லாம் யூஸ் பண்ணி அதை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் தப்பு. நிறக்கிருமிகள் என்னங்கிற நிறக்கிருமிகள் FSSAI அப்ரூவ்டே இல்லாத நிறக்கிருமிகள், அவங்களுக்கு எந்த வித நாலேஜும் இல்லாமல் இந்த கிருமிகளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராக் சால்ட்டுங்கிற பேரில் அது ஒரு சால்ட் ஆக்சுவலி எந்த வித பிராண்ட் இல்லாமல் ஒரு சாக்கில் வாங்கி அதையும் அயோடின் கலந்ததா அயோடின் கலக்காததாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் சீஸ் பண்ணி இப்போ டெஸ்ட்ராய் பண்ணுறோம். பறிமுதல் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை அதிகாரிகள் பினாயில் ஊற்றி அழித்தனர். தொடர்ந்து பரிசோதனைக்காக பானிபூரி மாதிரி எடுத்து செல்லப்பட்டது. ஆய்வின் முடிவில் வரும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அதிகாரிகள், பானிபூரி வியாபாரிகளுக்கு சுகாதாரமான முறையில் தயாரிப்பது குறித்து வகுப்பெடுக்கப்படும் என தெரிவித்தனர். ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒரு செஷன் இருக்கு, சேஃப்டி சூப்பர்வைசர்ங்கிற மாதிரி. அதுக்கு நாங்கள் ஒரு செஷன் மாதிரி நாங்கள் நடத்தி இவங்க எல்லாத்துக்கும் என்ன எப்படி தயாரிக்கணும், எந்த மாதிரி ஒரு இடத்துல தயாரிக்கணும், என்ன மூலப்பொருள் இருக்கணும், என்ன கலவைகள் யூஸ் பண்ணணும், ஏன் கலர் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபுட் லைசன்ஸையும் கொடுத்துட்டு மறுபடியும் கிடையாது. குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரும் விரும்பி வாங்கி உண்ணும் பானிபூரியை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.